ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா என்னோடய சாரீ கலெக்ஷன் தான். வாங்க பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தந்தது. இது இதோட விலை பார்த்திங்கன்னா 3000 சில்லற. எங்கள் அம்மா கொடுத்தாங்க எனக்கு பட்டு. அது மாதிரி இந்த கலர் எப்படி இருக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். கட்டி ரொம்ப நாள் ஆச்சு. பட்டெல்லாம் ஈஸியாக எடுத்து கட்டிட முடியாது, மடிப்பு டக்கு டக்குன்னு வராது. எனக்கு இந்த மாதிரி கட்டணும்னு தான் ஆசை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரினா பட்டு மாதிரியே இருக்கும், நல்ல மடிப்பு வரும் இல்லையா, இந்த மாதிரி சேரீ கட்டணும்னு ஆசை. ஆனால் நம்ம பார்க்குற இடத்துலலாம் அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. கண்ணுக்கு பார்க்கணும், எப்பனாச்சும் இருக்கணும். அப்புறம் இதுவும் அம்மா கொடுத்த சாரீ தான். இது இன்னும் தைக்கலை, சட்டை தைக்காமல் இருக்குது. நான் இப்படி நினச்சிருந்தேன், இதில் சட்டை தைக்கலாம். இப்போ என் பிறந்த நாள் வேறு வருதுல்ல, அதுக்கு சட்டை தைக்கலாம்னு நினச்சிருந்தேன். நான் தைக்கிற மாதிரி சூழ்நிலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எதுவுமே செய்யணும்னு தோண மாட்டேங்குது, அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அதுக்கப்புறம் இது இன்னொரு பட்டு சேரீ தான். நான் சாஃப்ட் சில்க்கு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சேரீ எடுத்து கொடுத்துட்டானே. இதுவும் மடிப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். அன்றைக்கெலாம் கட்ட போது பொங்கல் அப்போ நான் எடுத்தேன். நம்ம யூடியூப்பில் இருந்து வந்த காசில் பொங்கல் அப்போ எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே நான் எடுத்து கொடுத்தேன். ஆனால் எதையுமே யாரும் நினைக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சது யாருமே நினைக்கிறது கிடையாது. நீ ஒழுங்கா இருக்கியான்னு என்னை 1008 கேள்வி கேட்காங்க. எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு. ஏன்னா இன்னைக்குமே எனக்கு மனசே தாங்கலை. அந்த உண்டியில் உடச்சிட்டாரு பார்த்தீங்களா, அதை இன்னும் வரை நினச்சேன், தாங்க முடியல. ஏன்னா இப்போ உடைச்ச மாதிரி தானே நான் இன்னொரு தடவையும் உண்டியல் வாங்கி வச்சு உடைப்பாரு இல்லையா? அதனால அதை பார்த்து பார்த்து எனக்கு எரிச்சல் தான் வந்துச்சு. நல்லா திட்டி விட்டுட்டு அவர் நேரத்துக்கு ஓடி போயிட்டாரு. இந்த மாதிரி சேரீ தான் வேணுங்கிறேன். பட்டு மாதிரியே இருக்கும், ஆனால் நல்லா மடிப்பு வரும். இந்த மாதிரி சேரீயை கொண்டு போய் காட்டி வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் அம்மாவோட சேரீ. எங்கள் அம்மா சேரீ. எங்கள் அம்மாவே என் கூட இருக்கிறதா அர்த்தம். சொல்லியிருக்கேன்ல. யாருக்காச்சும் தெரியலன்னா தெரிஞ்சுக்காங்க. இது எங்கள் அம்மா சேரீ, பட்டு சேரீ, சாஃப்ட் சில்க். எந்த சாரி எடுத்துகிட்டு போகலான்னாலும் இந்த சாரியை எடுத்துகிட்டு போகிறேன். கூடயே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாரீ கலெக்ஷன். நிறைய சாரீ எடுக்கணும், அழகழகாக கட்டணும் அப்படின்லாம் ஆசை இருக்குது. அது எப்படின்னு எடுக்கணும்னா, இங்கே இருக்க விட மாட்டேன் அப்படிங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நான் இல்லாதப்போ உனக்கு என்ன இங்கே வேலை, நீ யார் இருக்க வச்சிருவா, நான் வாடகை பணத்தை கட்டினதுக்கப்புறம் நீ கிளம்பிடணும், இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நேற்று பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட நான் இருப்பாப்பா ஒரு நிமிஷம். அவங்க அப்பா கிட்ட, அதாவது எங்கள் மாமனார் கிட்ட நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இதெல்லாம் நியாயமானு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அவருக்கு, நீ ஒழுங்காக இருக்கியா, சரி நீங்கள் ஏன் ஒழுங்கை பற்றி பேசுகிறீங்களா, உங்கள் பையன் ஒழுங்கு உங்களுக்கு தெரியும்ல, அவரை எதுவும் கேட்க மாட்டேங்கிங்கல்ல, அவர் பண்ணுறதெல்லாம் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் பண்ணுறீங்க பேசுகிறீங்க. அங்கே போய் இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். துணியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு நைட்டு. அங்கே போய் தான் இருக்காரு அவரு. பையனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, இவங்கெல்லாம் எனக்கு
எப்படி இருந்தாலும் இங்கே தான் வந்தால் அவனு சம்பாதிக்கிற காசெல்லாம் பிடுங்கிட்டு விடுவாங்க பாருங்க. அதை தான் பண்ண போகிறாங்க. அங்கெல்லாம் என்ன தெரியுமா, சம்பாதிச்சு காசு கொடுத்தா தான் அங்கெல்லாம் இருக்க முடியும். அப்போ நான் என்ன கேனையா? ஒரு பைசா கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வேலைக்கு போயிட்டு வந்தார், 100 ரூபாயை தந்தார் பார்த்துக்கோங்க. 100 ரூபாய் தந்தார். அப்புறம் சோறு எல்லாமே நான் ஆக்கி வச்சிட்டேன், குழம்பு எல்லாமே ஆக்கி வச்சாச்சு. சாடுங்கன்னா சாட மாட்டாராம்மா. ஏன்னா சுட சுட பொங்கி அவங்களுக்கு கொடுக்கணுமாம்மா. காசு கொடுத்துட்டு போனார்ல, அதனால் நான் அப்படி பொங்கி கொடுக்கணுமாம்மா. காலையில் வச்ச சோத்தை நைட்டில் வந்து சாப்பிட மாட்டாராம்மா. நீ கொடுத்து வச்சியான்னு நான் கேட்டேன். அரிசி வாங்கி போட்டியா அப்படிலாம் கேட்டோன்னா சுருட்டு வந்துருச்சு. சுருட்டு வந்தோன்னா நான் கொடுத்த 100 ரூபாய்க்கா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு வந்தார். வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனார். இதெல்லாம் நியாயமான அவங்க அப்பா கிட்ட கேட்டால் பதிலே வர மாட்டேங்குது. நீ பண்ணுற மாதிரி தான் அவனும் பண்ணுவான். நான் என்ன பண்ணேன்? இல்லை, நான் என்ன பண்ணேன் தெரியாமல் தான் நான் கேட்குறேன். சரி விடுங்க, அவங்களோட இது அவ்வளோதான். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இல்லாமல் நீ இங்கே இருக்க முடியாது, நீ போயிட்டு இங்கே திரும்பி வந்தாலும் நான் உன் பேரை எழுதி வச்சுட்டு இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். அது இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சரியா? என்னை வந்து நான் வந்து இங்கே பொழைச்சி காமிக்கக்கூடாது அவங்களுக்கு, அதுதான் ஒரு எண்ணமாக இருக்குது அவருக்கு. நம்ம இல்லாமல் இவ எப்படி வாழ்கிறா அப்படிங்கிறது ஒரு இதாக இருக்குது. சரி இருக்கட்டும், பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.